17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை பாரத ஸ்டேட் வங்கி முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதிய அளவை உயர்த்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. இதற்கு தமிழகத்தில் உள்ள ஆளும் திமுகவினர், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட 17 சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து நாகப்பட்டினத்தில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கி முன்பு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்டோர் பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதேபோல் மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய சார்பு நிறுவனங்களில் நீ வேலை செய்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச கூலி கூட கொடுக்காத வவுச்சர் பேமெண்ட்டில் பல பேர் வச்சுருக்காங்க. அதுவும் 4 மாதம் 5 மாதம் சம்பளம் கொடுக்காங்க. புதுச்சேரியில் பல்வேறு நிலைகளில் தோல்வியடைந்த இந்த அரசாங்கத்தை கண்டித்து இன்றைக்கி இந்த போராட்டத்தோடு சேர்ந்து பந்த் இன்றைக்கி அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து நடத்தியிருக்கின்றோம். இந்த பந்த் இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய சவுக்கடி கொடுத்திருக்கிறது. இது புதுச்சேரியில் அனைத்து வியாபாரிகளும் அரசு சார்பு அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி இந்த பந்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பந்து வெற்றி பெற்றிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கின்ற கோரிக்கைகள் ஏற்கனவே நம்ம சொன்ன பல்வேறு விஷயங்களோடு சேர்ந்து இன்றைக்கி இந்த பந்தில் இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியடைந்த அரசாங்கத்தினுடைய விஷயங்களை சொல்லியிருக்கணும். குறிப்பாக புதுச்சேரியினுடைய அரசு துறை நிறுவனமாக இருக்கிற மின்துறையை தனியார் மயமாக்கிறது, அரசுடைய கார்பரேஷன் இன்றைக்கி போர்ட் இருக்குது, அந்த துறைமுகத்தை நீ தனியார் மயமாக்கி நீ புதுச்சேரி வருமானத்தை கெடுத்துருக்கிறாங்க. அதே போல் ஏர்போர்ட்டை நீங்கள் தனியாருக்கு முயற்சி எடுக்கிறாங்க ஒழிய புதுச்சேரி ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுற வேலை செய்யலை. சுற்றுலா முழுக்க இன்றைக்கி தனியார் மயம் போயிட்டு இருக்குது. அரசு துறையில் அத்தனை காலி இடங்களையும் இன்றைக்கி கான்ட்ராக்ட் பேசியில் வேலைக்கு வச்சுருக்காங்க. முழுக்க இந்த அரசாங்கம் மத்தியினுடைய அந்த பிஜேபியினுடைய முழு அஜெண்டாவே இங்கே செயல்படுத்தி வராங்க. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசுக்கு முழு மரியாதை இழந்துவிட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய சங்க மாவட்ட தலைவர் தம்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கோவையில் BSNL அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் சாலையின் இரு புறங்களிலும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது கைகளில் கொடிகளுடன் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பொது வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் CITU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து அங்குள்ள திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்துள்ளனர். தூத்துக்குடியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது.
பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டது. இதையடுத்து 80 பெண்கள் உட்பட 265 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அஞ்சல் அலுவலகம் முன்பு பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் சாலைகளில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் புளியங்குடியில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சங்கரன் கோவில் புளியங்குடி பகுதி அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை தலைமை நிலையம் முன்பு பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து அங்குள்ள திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர்.